ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அரிசி மாவு வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு பிணையிறதுக்கு தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ 1 கப் மாவுக்கு நான் 2 கப் இந்த மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சுடு தண்ணி ஊற்றி இந்த மாவு நல்லா பிணைஞ்சிடலாம். இடியப்பம் மாவு மாதிரி பிணைஞ்சு எடுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆயிரும். இப்போ போலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மாவு சாஃப்டாக பிணைஞ்சிடலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தால் கை சுடும். இந்த மாதிரி நல்லா மாவு சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ கொஞ்சம் தடவிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேஃப்க்கு செஞ்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ பூரணம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வேணான்னா சீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுறணும். இது நல்லா ஆவியில் வேக வைக்கும்போது வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் எல்லா மாவையும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன். வெல்லம் நல்லா சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா மண்ணாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது மண் வாயில் ஆட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா சுத்தமான வெல்லம், பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கலாம். மாவையும் பூரணை வச்சு நம்ம மடக்கி எடுத்தாச்சு. இப்போ இது ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தட்டு உள்ளே வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆவியை நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. கொழுக்கட்டையும் வெந்திருக்கும். நம்ம திறந்து பார்க்கலாம். கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மடக்கு கொழுக்கட்டை இப்போ தயாராகிடுச்சு.